அந்த பொண்ணு என்னடான்னு உன்னை விழுந்து விழுந்து கவனிக்குது. கதை ஒரு மாதிரியா போத. நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரியுது. சீக்கிரம் மூலத்தை கொட்டிட வேண்டியதான். பெல் அடிச்சாச்சே. மணியா? இது காலேஜுக்கு மணி அடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். மணி அடிச்சோன்னு காலேஜுக்கு போற ஒரே ஸ்டூடெண்ட் நீதான்டா. என்ன சாம்பாரா? சக்கரை இல்ல? சக்கரையா? உப்பு இல்ல? உப்பா? இதை எடுத்துட்டு வரேன். என்னையே பார்த்துட்டு இருக்கே தவிர புஸ்தகத்தை புரட்டணுங்கிற நினைப்பே இல்லையா? புரட்டிடுவோம். என்னது? அட புத்தகத்தம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எடுக்க வேண்டிய மார்க்க எப்படி எடுத்துருவேன். ஆமாயா, என் பழக்கத்தினால உன் படிப்பு கெட்டு போனதா ஆயிடக்கூடாது பாரு. அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேரு. சரி, நேரமாவது புறப்படு. என்ன அந்த ஆளு நம்மளே முறைச்சு பாக்குறான்? யோ, அந்த ஆளு பார்க்கவே பயமா இருக்கு. சீக்கிரம் வண்டி அடியா போயிடலாம். நெல்லு. அட ஒன்னதான்ப்பா. சீக்கிரம் ஓட்டியா. மீசிங் கீசிங் பார்த்தா சாரா வியாபாரி மாதிரி இருக்கான். அநேகமா உங்க அண்ணனுக்கு வேண்டியும் போட்டுருக்கு. ஆளை பார்த்தா பத்தாள்த மாதிரி இருக்கான். அவன் உங்க அண்ணனுக்கு வேண்டியவனா தான் இருப்பான். சீக்கிரமா ஓட்டியா. ஏதோ ஒரு அண்ணனுக்கு வேண்டியவன். இன்னைக்கு நம்ம எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு போ. சும்மா தோணு பேசாத. வண்டியை வேகமா ஓட்டியானா. அழுகாத, தைரியமா இருப்பில்ல. ஏன் எங்களை மறிக்கிற? சின்னாலப்பட்டிக்கு எந்த பக்கம் போகணும்? சின்னாலப்பட்டிக்கு எந்த பக்கம் போகணும்? இதுக்குத்தான் இப்படி துரத்துனியா? ஆமா, சொல்லு. சொல்றையா? இந்த ஆத்து பக்கமா இறங்கி மேட்ல ஏறி வலது பக்கம் போனா சின்னாலப்பட்டி. வர்றேன். யோ, நீ சொல்ற பக்கம் சுடுகாடுல இருக்கு. போய் சமாதி ஆகட்டும். மனுஷன் செத்த நேரத்துல நம்ம கொலைய அத்துட்டானே. திருட்டு காதல் பண்ணுனாலே கண்டவனுக்கு பயந்து சாக வேண்டியிருக்கு. என்ன போதுமா? யோ இரியா, இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு, பறிச்சுக்கிறேன். ஐயோ, என்ன ரொம்ப அடிபட்டுச்சா? யோ, தூக்க முடியலன்னா சொல்ல வேண்டியது தானே. தொப்புரு போட்டுட்டே எப்படி? எவ்வளவு நேரம் கையில சுமக்கிறது? கண்ணி போச்சா? எடியா கைய, மூஞ்ச பாரு. ஐயோ, அழாத, நல்லா மாட்டிக்கிட்டான். எங்க அண்ணன் வர்றாரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, நீ அங்கே போய் யாருக்கு தெரியும் ஒளிஞ்சுக்க. நான் பெல்லு கொடுத்தா நீ வெளியில வா, இல்ல வராத. கிளம்பு கிளம்பு. நடந்து போக முடியல, தவறாத போயிருப்போ. திணி பண்டாரன் கஷ்டப்பட்டு சுமந்தது நானு. எனக்கு மாங்காயில பங்கு உண்டு. அம்பட்டி தின்றாத. போயா, அல்பம் அல்பம். ராஜா வாங்க. வாடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது படிச்சுக்கிட்டு இருந்தேனே, இந்த புக்கு. அது தெரியுது. மொட்டை வெயில்ல உட்காந்து ரொம்ப படிக்காத. இருக்கிற மூளையும் உருகிட போகுது. பாப்பலாம். அண்ணே, இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நான் வந்துடுறேன். என்ன இவன்? ஹெல்த் இஸ் வெல்த் மேன். பட்னியா இருந்து படிக்காத. பாப்பலாம். வா. ரஞ்சிதா? இல்ல இல்ல, மனோரஞ்சித பூவை படிச்சுக்கிட்டு இருந்தேன், அத சொன்னேன். ஏய், யார் அதுக்குள்ள தோப்புக்குள்ள? வா வெளியே. என்ன மாங்காயா? சாப்பிட வேண்டிய வயசுதான். அதுவும் திருட்டு மாங்காய்னா தனி ருசிதான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி சொல்லிட்டா எப்படிம்மா? தோட்டம் என்னதாச்சே? மாங்காய ஒளிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. இந்தா எடுத்துக்க. இதுக்கே கோவிச்சுக்கிட்டா எப்படி? பாவம் சின்ன பொண்ணு. பயந்துட்டியா? வேற ஒண்ணும் இல்ல. நீ விருப்பப்பட்டா
தோட்டத்தை உன் பேர்லயே எழுதி வச்சிடுறேன். யோ, என்னையா வளர்ற? நான் யார் தெரியுமா? வாசுவோட தங்கச்சி தானே. நீ வீட்டுக்கு போம்மா, விளக்கத்தை அங்க வந்து சொல்றேன். நல்லா தான் இருக்கா. என்ன இது? விடு, நான் சொல்ல இருக்கேன், விடுங்க நீங்க. சாமி சத்தியமா இனிமே சாராயம் விற்க மாட்டேன். இனிமேல் சாராயம் வித்ததா கேள்விப்பட்டேன், வெட்டி போலி போட்டுருவேன். நீங்க வாங்க பேசாம வாண்ணே. வாண்ணே அண்ணே, முதல்ல உன் கோவத்தை அடக்கு. நான் மட்டும் இப்ப வரலைன்னா நீ கொலைகாரனா இருப்ப. உனக்கு தெரியாதடா, இவங்க அப்ப இந்த ஊருக்கு சாராயத்தை கொண்டு வந்தவன், இவங்க ஆத்தா பெரிய மனுஷனை பார்த்து ஊத்தி கொடுப்பா. ஒழுக்கமா இருந்த நம்ம அப்பாவுக்கு இவங்களால தான் குடிப்பழக்கம் வந்துச்சு. அதுவே ஒரு சாவுக்கு காரணமாவும் ஆயிடுச்சு. இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், சின்ன வயசுலயே கோவில் உண்டி உடைச்சிட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். அப்பன் தொழில மகன் செஞ்சிட்டு இருக்கான். ஆத்தா தொழில என்னைக்கு பொண்ணு ஆரம்பிக்க போறாளோ. அண்ணே, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. காலேஜ்ல எல்லாரும் பேசிக்குவாங்க. டேய், அவங்களுக்கு என்னடா தெரியும்? அது ஒரு தரங்கட்ட குடும்பம்டா. அந்த குடும்பத்துல யாருமே யோக்கியம் கிடையாது. எல்லாம் ஒரே கூட்டையில ஒரு மட்டைங்க தான். அண்ணே, நீங்க வாங்க. ஏன் சார்? அந்த பேப்பர் எடு. இன்னும் எழுத முடிக்கல சார். அந்த பேப்பர் எடு மேன். எந்த பேப்பரை? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே. உன்ன மாதிரி பிட் அடிக்கிற பசங்களை என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். நடப்பின்னு சொல்ற உனக்கு. சார், ஒரு யோக்கியமான ஸ்டூடெண்ட் மேல வீணா பழி சுமத்துறீங்க. இதனோட விளைவுகளை சீக்கிரமே சந்திக்க வேண்டி வரும். என்ன மேன் மிரட்டுறியா? மரியாதை இப்ப நீ வெளியே வரியா இல்ல நான் வர வைக்கட்டுமா? சார், என் கையில பேப்பர் இருக்கும்போது நீங்க பிடிச்சீங்களா? எதை வச்சு காப்பி அடிச்சுதான் சொல்றீங்க? நீ சரிப்பட்டு வரமாட்ட. நானே பிரின்சிபால வரவழைக்கிறேன். சார், நான் தான் காப்பி அடிச்சேன். உங்களுக்கு சந்தேகம்னா இந்த பேப்பரை பாருங்க. என் கையில பட்ட இங்க் அதுல ஒட்டி இருக்கு. சார், உண்மையை நான் ஒத்துக்கிறேன். நான் தான் காப்பி அடிச்சேன். விளையாடுறியா நீ? மச்சி, தாய்க்குளம் பிட் அடிக்க பழிய இவன் ஏத்துக்கிறானே. காதலிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ரூட்டுமா? தாய்க்குளம் சப்போர்ட் பண்ணி நாம காலி கூடாதா? சார், நான் தான் சார் பிட் அடிச்சேன். நான் மட்டும் நெல்லிச்சோ என்ன? மல்லிகை மேல சத்தியமா நான் தான் சார் பிட் அடிச்சேன். சார், நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் இத்தனை பேருக்கு முன்னால என்ன அவமானப்படுத்துறீங்க? வா என் கூட. கடைசியில் யாருமே கிடைக்காம போச்சு. என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதா. இன்னைக்கு நான் பண்ண காரியத்தினால நீ அவமானப்பட்டுட்ட. பரவாயில்லையா? நான் அவமானப்பட்டதை என்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா நீ அவமானப்பட்டிருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னைக்கு இருந்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊத போறவ. படிப்புல கூட உனக்கு மேல இருக்க கூடாது. அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் எனக்கு அழ கொடுக்கமான பொண்டாட்டி நடந்துக்கணும்னு சொல்ற, அப்படித்தானே? அதுல உனக்கு என்னையா சந்தேகம்? உன் பாதம் பட்ட மண்ணை கூட என் நெத்தியில திருநீரா பூசிக்குவேன். உன் கண்ணில் தூசி பட்டுச்சுன்னா அந்த காத்தையே நிறுத்திடுவேன். நீ கண் கலங்குனா அது பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேயா? என்ன இன்னைக்கு என்னமா பேசுற? எனக்கு என்னமோ இந்த சொந்தம் இப்ப உண்டான மாதிரி தெரியல. காலங்காலமா தொடர்ந்து வர மாதிரி தோணுது. இது நிலைக்கணும்யா. அனாவசியமா நீ ஏன் பயப்படுற? காரணம் சொல்ல தெரியல, ஆனா மனசு மட்டும் கலங்கி போயிருக்கு. இந்த கோயில்ல பாரம்பரியமா ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம ரத்தத்தை இந்த சாமிக்கு காணிக்கையாக்குனா நாம நினைச்சது நிறைவேறும்.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான், உனக்கு நான் தான். இது சத்தியம். ராசாவின் மனசுல